நெஞ்சத்தை கில்லாதே டிசம்பர் 16 இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, மதுமிதாவும் கௌதமும் க்ளோஸா இருக்கிறத பார்த்த அபிஷேக்கு கோவம் வருது. ரூம்குள்ள டென்ஷனாவே இருக்கிறாரு. அவர்கிட்ட லக்கி வந்து பேச, இந்த கௌதம் மதுமிதா பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டான். இனி அவனை சும்மா விடக்கூடாது. சும்மா காலில் அடிபட்டதுக்கே அவனால 2 வாரம் ஆஃபீஸ்க்கு வர முடியாதுன்னா, அப்போ அவனை நிரந்தரமா படுக்க வச்சுட்டா அவனால எப்பவுமே ஆஃபீஸ்க்கு வர முடியாது. மதுமிதா அவனை பார்த்தே மனசளவுல நொந்து போயிடுவா. அப்புறமா இந்த மொத்த சாம்ராஜ்யமும் ஏன் கைக்கு வந்துரும்னு அபிஷேக் ரொம்ப சந்தோஷமாவே சொல்றாரு. இது சூப்பர் ஐடியாவா இருக்குதுன்னு லக்கியும் சந்தோஷப்படுறாரு. காலையில கௌதம் எழுந்து பார்க்குறாரு. மதுமிதா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், எனக்காக நீங்க எவ்வளோ செஞ்சிருக்கீங்க, உங்களுக்காக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாரு. அப்புறமா வெளியே வந்து ஜீவாக்கு கால் பண்றாரு. ஜீவா கௌதம் கிட்ட நலம் விசாரிக்கிறாரு. அவர்கிட்ட கௌதம் மதுமிதாக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்குறாரு. அதை கேட்ட ஜீவா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஒரு நோட்டும் புக்கும் எடுத்து வச்சுக்கோங்க மாமா, ஏன்னா லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்குதுன்னு சொல்லி மதுமிதாக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை ஜீவா சொல்றாரு. நான் சொன்ன அந்த லிஸ்ட்ல இருக்கிறத விட அவளுக்கு ரொம்ப பிடிச்சது ஃபில்டர் காஃபி மாமான்னு ஜீவா சொல்ல, கௌதமும் மதுமிதாக்காக காஃபி போடுறாரு. மதுமிதா எழுந்து பாக்குறாங்க. அங்க கௌதம காணாததும் பாத்ரூம்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. கௌதம்னு வெளியே வந்து பார்க்கும்போது கௌதம் காஃபியோட வீல் சேர்ல இருக்கிறாரு. என்ன கௌதம், நீங்க எழுந்ததும் நீங்க என்ன எழுப்பியிருக்க வேண்டியதானே, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன்னு மதுமிதா சொல்றாங்க. பரவாயில்லங்க, நீங்க அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் நானே வந்து உங்களுக்காக காஃபி போட்டிருக்கேன்னு கௌதம் கொடுக்குறாரு. காஃபியை பார்த்து மதுமிதா சந்தோஷப்படுறாங்க. அப்புறமா அதை குடிச்சு பார்த்துட்டு வேற லெவல்ல காஃபி இருக்குது, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்றாங்க. எதுக்குங்க காஃபிக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்றீங்கன்னு கௌதம் கேட்க, இல்லைங்க இந்த காஃபி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு மதுமிதா சொல்றாங்க. எனக்கு தெரியுங்க, உங்க வீட்டில் நீங்க எப்பவுமே எழுந்ததும் உங்க அப்பா தானே உங்களுக்கு காஃபி கொண்டு வந்து தருவாரு. காஃபி குடிச்சாதான் உங்களுக்கு அந்த நாளே ஸ்டார்ட் ஆகும், அப்படிதானு கௌதம் கேட்க, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு மதுமிதா கேட்குறாங்க. எல்லாம் ஜீவா கிட்ட இருந்து தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. அதை கேட்ட மதுமிதா சந்தோஷப்படுறாங்க. கௌதம் காலில் அடிபட்டிருக்குதுன்னு நினச்சி பாட்டி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நீங்கள் வருத்தப்படுறது தக்கன பெரிய அடியெல்லாம் இல்லை பாட்டி, சீக்கிரமாகவே சரியாயிரும், நீங்கள் வாங்க சாப்பிட போகலான்னு மதுமிதா கூட்டிகிட்டு போகிறாங்க. கௌதம் இருந்த இடத்துல கொசு அதிகமாக இருந்ததுனால கௌதம் யாருக்கும் தெரியாமல் எழுந்து போய் கொசு பேட் எடுத்துகிட்டு வந்து கொசுவெல்லாம் அடிச்சுட்டு உட்கார்றாரு. இதை கவனிச்ச பாட்டி, டே கௌதம், நீ இப்போ எழுந்து நடந்ததானன்னு கேட்க, என்னால் எப்படி பாட்டி நடக்க முடியும், எனக்கு தான் காலில் அடிபட்டிருக்கேன்னு கௌதம் சமாளிக்கிறாரு. இதை பார்த்த மதுமிதா, அவரால் எப்படி பாட்டி நடக்க முடியும், அவருக்கு தான் காலில் அடிபட்டிருக்கேன்னு கௌதம்க்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. அதானே, என்னால் எப்படி நடக்க முடியும், நல்லா சொல்லுங்க மதுமிதான்னு கௌதமும் பேசுறாரு. பாட்டி மதுமிதா கிட்ட, இல்ல மது, அவன் எழுந்து நடந்தது மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா பாட்டி, நீங்க சொல்றது உண்மைதான், உங்க பேரனுக்கு எந்த அடியும் படல, அவர் பொய் சொல்லிட்டு இருக்காருன்னு மதுமிதா சிரிக்கிறாங்க. இல்லம்மா, என் பேரன் எப்பவுமே யார்கிட்டையும் பொய் சொல்ல மாட்டான், அவனுக்கு பொய் சொல்றதே பிடிக்காதுன்னு அகிலாண்டேஸ்வரி சப்போர்ட்டா பேசுறாங்க. சரிங்க பாட்டி, உங்க பேரன் பொய் சொல்றாருன்னு நான் இப்பவே உங்க முன்னாடி நிரூபிச்சு காட்டுறேன்னு மதுமிதா பால் பாயசத்தை எடுத்துட்டு வந்து டைனிங் டேபிள்ல வைக்கிறாங்க. இன்னைக்கு தான் மது இந்த பால் பாயசம்லாம் செய்யணுமான்னு கௌதம் ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. நீங்க வேணா பாருங்க பாட்டி, கௌதம் இந்த பால் பாயசத்தை பார்த்து டெம்ட் ஆகி அவரே எழுந்து நடந்து வர போறாருன்னு மதுமிதா சொல்றாங்க. ஆனாலும் கௌதம் அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காரு. இதை கவனிச்ச மதுமிதா கிச்சன்ல வழுக்கி விழுந்தது மாதிரி சத்தம் போடுறாங்க. அதை கேட்ட கௌதம் ஐயோ மதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு எழுந்து ஓடுறாரு. இதை பார்த்த பாட்டி ஷாக் ஆகுறாங்க. மதுமிதா கிச்சன்ல இருந்து சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. அதை பார்த்த கௌதம் ஐயோ அவசரப்பட்டுட்டோமேன்னு சிரிச்சுக்கிட்டே சமாளிக்கிறாரு. உன்னை பத்தி அவகிட்ட எவ்வளோ பெருமையா பில்டப் பண்ணி சொல்லி வச்சிருந்தேன் தெரியுமா, இப்படி பண்ணிட்டியேடான்னு பாட்டி கோவப்படுறாங்க. கௌதம் சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாரு. ஆமா, எதுக்காகடா இப்ப இந்த பொய் சொன்னேன்னு பாட்டி கேட்க, கௌதம் என்ன சொல்றதுக்குன்னு தெரியாம நிக்கிறாரு. எனக்கு எல்லாம் புரியுதுன்னு சொல்லிட்டு பாட்டி சிரிச்சுக்கிட்டே போறாங்க. மதுவும் கௌதமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சிரிக்க இந்த எபிசோட் முடியுது.